எங்க மாமியார் கண்டிஸ்ட் போட்டது உடனே பழிச்சிட்டேன். ஏய்யா எம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல. வா மருமோள போவோம், சோத்த வடிக்கணும் இல்ல. ஏய் அப்பா, எங்க மாமியார் முகத்துல என்ன சிரிப்பு, சந்தோஷ கலை தாண்டவாடுது. ஒத்துமையா வண்டியில 2 பேரும் போறாங்கன்னு எங்க அத்தா சொன்னாங்க. வாய மூடல 2 பேரும் சண்டை போட்டாச்சு. இதுல எங்க மாமியாருக்கு தானே சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட போங்க, இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதான். இது என்னத்த இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு வாயெல்லாம் கோணி போயிருக்கு? என்னத்த செய்ய மருமோள, அந்த நெட்டச்சி அடிச்ச அடியில என் வாய் ஒரு சைஸா கோணி போய் கிடக்கு. மைனியரை கூட நம்பி இருக்கலாம், ஆனா அந்த நெட்டச்சிய நம்பி இருக்க கூடாது. எல்லாம் என் தலை எழுத்து. இது அந்த குயில் இல்ல? ஹாய் சிஸ்டர், யாரு நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க இந்த ஊருக்குள்ள நுழையும் போது முதல்ல பார்த்ததே நான் தான். ஓஹோ அப்படியா? சரி சரி. யாரம்மா இவா நடு ரோட்ல வந்து நின்று பாடு பேசிட்டு நிக்க? சிஸ்டர் கைய கொடுங்க. என்னாச்சு, எதுக்கு கேக்குறீங்க? அட கைய கொடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க? உங்க ஃபைட்டிங் ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களை நான் பாராட்டாம இருக்க கூடாதுன்னா நேர்ல தேடி பிடிச்சு உங்க எடுத்து வந்தேன். நானே நடு ரோட்ல விழுந்து கிடக்கேன், இவன் என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னும் புரியாதது போல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இல்ல உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடந்துச்சே, அதுவும் நம்ம சின்ன பொண்ணு வீட்டு வாசல்ல. ஆணி இழுக்கிறீங்க. சின்ன பொண்ணு அவ மாமியாரும் ஒரு கலவிய போட்டு மிதி மிதி நல்லா அடிச்சு மிதிச்சு துவைச்சாங்கல்ல. அந்த சண்டை காட்சியில உங்களையே நான் ஆக்ஷன் மோட்ல பார்த்தனே. ஏக்கா ஏக்கா சும்மா இருங்கக்கா. இந்த பிள்ளை நாம அடி வாங்குறதா பேசிட்டு இருக்காளோ? அடி சும்மா இருங்க, உங்களை என்னால பாராட்டாம இருக்க முடியாது. அந்த கூட்டத்துல அந்த குதிரைவாலி கலவிய தாறு மாறு தக்காளி சட்னில தாறு மாறு அடிச்சு போட்டீங்க. என்னது, இவன் என்ன அடிச்சாளா? எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. இவகிட்ட கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏக்கா கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. முடியாது சிஸ்டர், முடியாது. உங்களை என்னால பாராட்டாம இருக்கவே முடியாது. பாராட்டியே தான் தீர்வேன். நீங்க அந்த குதிரைவால் கலவி அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி பொருளையில விழுந்து சின்ன பொண்ணு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா இல்ல. நீங்க அந்த கலவி அடிச்ச அடிய மிதியும் பல நாள் கோவத்தை உள்ள வச்சிட்டு அடிச்ச பொருளையில இருந்துச்சு. ஐயோ போச்சே போச்சே. இந்த அக்காவிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா கூட எல்லாத்தையும் விலாவரியா இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏக்கா நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தாலே போதாக்கா, பேசாம இருங்கக்கா. இங்க பாருங்க சிஸ்டர், ஒருத்தங்களை நான் புகழ்னு நினைச்சா என்னால நிப்பாட்டவே முடியாது. ஏக்கா தயவு செய்து நிப்பாட்டுங்க. நீங்க இவ்வளவு நேரம் புகழ்ந்ததுக்கு எனக்கு என்ன பரிசு கிடைக்க போகுதுன்னே தெரியல. நீங்க வேற பாத்தீங்களா, நான் உங்களை இவ்வளவு நேரம் புகழ்ந்ததுக்கே பரிசு கிடைக்கும்னு சொல்றீங்க. நான் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி பாத்தீங்களா? ஆமாடி, நீ அதிர்ஷ்டசாலிதான். அங்க பேசிட்டு இருக்கிறது யாரு சிஸ்டர்? கேக்குறேன், யாருன்னு சொல்லுங்க. ஏக்கா அவங்க தான் என் மாமியாரு. என்னது, ஓ மாமியாரா? அப்படின்னா நீங்க அடிச்ச அடியில தான் வாய் கோணி போய் கிடக்கோ? ஆமாக்கா ஆமா. அப்ப நான் வாரேன். அடி ஆத்தாடி, இந்த கலவி கீழே கிடைக்கிறத நான் பார்க்காம இல்ல எல்லாத்தையும் உளறிட்டேன். ஐயோ பாவம் இந்த பிள்ளை. எத்த மெதுவா எழுமுங்க அத்த, நம்ம வீட்டுக்கு போவோம். யாரு வீட்டுக்கு யாரு போகணும்? நம்ம வீட்டுக்கு தான். அடியே நீ எப்ப என்ன கால் மிதிச்சு கை மிதிச்சு அடிச்சு வெளுத்தியோ அப்பவே போச்சுட்டி. சந்தேகப்பட்டு உங்ககிட்ட கேட்டேன்லடி. கூட்டத்தோடு கூட்டமா நீ என்ன அடிச்சியான்னு அதுக்கு என்ன சொன்ன? இல்ல இல்லன்னு சொன்ன. எப்படி வாய் நிறைய பொய்ய சொன்ன? இப்ப என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்டடி. இங்க பாருடி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இனிமேல் நீ என் வீட்டு வாசல் படி மிதிக்க கூடாது. ஏதா அப்படி சொல்லாதீங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன். இவ்வளவு நாளா நான் போட்ட சோத்தை தின்னிட்டு இன்னைக்கு அவளோட கூட சேர்ந்து என்ன அடிக்க வெட்டி செய்த. இனிமேல் நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவளோட கூட போயிரு. வீட்டு பக்கம் வரவே கூடாது. வந்த உன் காலை முறிச்சு போட்டுரும் பாத்தீங்க. அத்தையாவது சொத்தையாவது பாட்டி போ. என் மைனிகாரி கூட அந்த நெட்டச்சிய கூட அடிச்சலட்டி அங்கே போயிரு. ஆரடி உனக்கு நான் ஆப்பு வைக்கண்டி, பாத்துட்டே இரு.
நாளைக்கே என் மௌனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க தாண்டி போறேன். எத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த. எத்த எத்த நான் செஞ்சது தப்பு தான் அத்த. நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அடிக்காதட்டி, எனக்கு இந்த மன்னிப்புக்கு வார்த்தையே பிடிக்காதட்டி. அதுவும் நீ சொன்னா எனக்கு சுத்தமாவே பிடிக்காதட்டி. ஓ மன்னிப்ப நீ ஏன் வச்சிக்க. என் மோனுக்கு நாளைக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க தாண்டி போறேன். இனி நீ என் வீட்டு வாசப்படி மிதிச்ச அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. இந்த புஷ்பாவை நீ யாருன்னு நினைச்ச? அவளோட கூட சேர்ந்துட்டு என்ன அடிச்சு என் வாய கோணாக்கி போட்டியேட்டி. எவ்வளவு தைரியம் இருக்கட்டி உனக்கு. எத்த என்னை விட்டு போகாதீங்க அத்த. நானும் வீட்டுக்கு வானத்த. நடையில காலை வச்ச பாத்தீங்க, காலை வெட்டி போட்டுருவோம் பாத்தீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? என் மாப்பிள்ள ஒரு கூறுகிட்ட மனுஷன். என்ன இருந்தாலும் அம்மா பேச்ச தானே கேட்பாரு. ஒருவேளை அம்மா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிடுவாரோ ரெண்டாவது. இந்த மாமியாரை வச்சுட்டு என் மாப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம். இதுல அவருக்கு ரெண்டாவது கல்யாணமா? சின்ன பொண்ணுக்கா என்ன காப்பாத்துங்க. எத்தே என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லாதீங்க அத்தை. நான் எவ்வளவு கனவோட வீட்டுக்கு வந்தேன். நம்ம ரெண்டு பேரையும் நல்ல மாமியாரு நல்ல மருமோன்னு எல்லாரும் புகழ்ந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம். அதுக்கு போய் என் மேல பழிய போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டீங்களே. உங்க அம்மா ஷாப்பிங் முடிச்சுட்டு சாயங்காலம் தானே வருவேன்னு சொன்னா. ஆனா சொல்லி வாய முடிக்கல இங்க வந்து நிக்கியா. மக்கா உன் அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமா இல்ல இருக்கு. அப்பா பயத்தை வெளில காட்டிடாத, மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிரு. என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? அவ மட்டும் என்னை வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சா உங்க ரெண்டு பேருடைய காலையும் உடைச்சிருவேன் பாத்துருங்க. ஐயோ என்னாச்சோ யாதாச்சோன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மாமியார மருமகளும் ஒத்துமையா ஷாப்பிங் வண்டியில சேர்ந்து போனாங்க. ஆமா பெரிய பொல்லாத ஷாப்பிங். அவ என் குறுக்கு எலும்பு உடைச்சு போட்டாளா? அவ நல்லா இருப்பாளா? அம்மா என்னமாச்சி, வண்டியில பெட்ரோல் ஃபுல்லா தானே போட்டு கொடுத்தேன். பாட்டு கொடுத்தா பெட்ரோலா? அவ ஒரு மனுஷில அட ரோட்ல வண்டியில பிரேக் பிடிக்கல சொல்லி என்ன நடு ரோட்ல கவத்தி போட்டாளல. ஐயோ சீலா, அப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு உனக்கு? ஆக்சிடென்ட் தான் ஆச்சு. அது சரி, உனக்கு கை கால் ஒண்ணு முறியலையா? எப்பா என்னப்பா கேட்க? பின்ன என்னல மருமவா வண்டியில கூட்டிட்டு போனா இவ என்னன்னா நடு ரோட்ல என்ன வண்டியோட கவத்தி போட்டான்னு சொன்னேன்ல. அப்பா அடிக்கடின்னு எல்லாம் பட்டிருக்கேன்ல, அதுக்குதான் கேட்டேன். இந்த கடவுளுக்கு நம்ம மேல இறக்கமே இல்லையா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க இவ்வளவு ரெண்டு வருட தோல்லையிலையும். ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க கூடாதா? இவ்வளவு சந்தோஷமா ஆட்டமும் பாட்டமுமா இருந்தேன். ரெண்டு வாரம் ஷாப்பிங் போயிட்டாங்கன்னு. படுப்பாவி போன 10 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டாள. என்ன ஓய் என்ன உளறிட்டு இருக்குது? முழியே சரியில்லையா? அண்ணன் ரெண்டாம் கீழே விழுந்துட போகுது. சீலா நீ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியா, அதான் கடவுளுக்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்பா தேவை இல்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாதப்பா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. என்னது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொன்னிரா? அப்ப நீரு மர்மோ எல்லாரும் சேர்ந்து தான் பிளான போட்டுறோ. சீலா அப்படி எல்லாம் சொல்லாத சீலா. ஆக்சிடென்ட் ஆனாலும் உனக்கு எந்த காயமும் ஆகல, அதுக்குதான் கடவுள்கிட்ட நன்றி சொன்னேன். எப்பா பரவாயில்லப்பா, நீ இப்ப எல்லாம் நல்லா பேசி சமாளிக்க. ஆமல இத்தனை நாளா உங்க அம்மாவை அப்படித்தானே பேசி சமாளிச்சிட்டு இருக்கேன். குறுக்கு உடஞ்சி போய் வந்துட்டு இருக்கேன். ரெண்டும் என்ன வழியில நிக்கிறீங்க? ஓரமா போங்க, நான் சோஃபால போய் உட்காரணும். ஏமா உட்காருமா. ஏமா பியாதியில போறவா இவ கூட எந்த நேரத்துல கிளம்புனேன்னு தெரியலையே. இப்படி குறுக்க உடச்சு போட்டால. ஏமா ஷாப்பிங் போன நீ வந்துட்ட, ஆனா என் பொண்டாட்டி எங்கம்மா? பொண்டாட்டியாவது அவ இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சா அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஏமா என் பொண்டாட்டி என்னமா ஆச்சு? அவளுக்கு என்னல, அவ குத்துக்கல்லா தானே இருக்கா. எனக்கு இல்ல குறுக்க உடைச்சு போட்டா. அடி ஆத்தாடி, இனிமே நான் அவளை நம்ப மாட்டேன்ல. அவளை நம்பி இனிமேல் ஒரு காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்ல.
அம்மா என்னம்மா சொல்றம்மா? என் பொண்டாட்டி எங்கம்மா? அவன் பொண்டாட்டி தானே, அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவ இனிமேல் அங்கதான் இருக்கணும், இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஏ மோன, பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிட்டு போல இருக்க. எப்பா ஆமாப்பா, அம்மா கோபப்படிய பார்த்தாலே பிரச்சனை பெருசா தான் இருக்குன்னு நினைக்கேன். மோனே, நான் சமாளிச்ச போல நீயும் பிரச்சனையை சமாளி. இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. எத்தே, எங்கடி வந்தா? வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொன்னேன்டி. எத்தே, இந்த மருமக உங்க பேச்ச மதிக்க கூடிய வார்த்தை, அதனால வாசல மிதிக்காம ஜம்படி வந்த அத்தை. உங்களை காணக்கு நான் ஓடோடி வந்தேன் அத்தை. வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன், இங்க வந்தாலாம் ஓடாடி. அந்த ஓட்டத்தை ஓடி உங்க வீட்டு போனேன்டி. அத்தை, நான் எப்படி அத்தை எங்க வீட்டுக்கு போவேன்? நான் இங்கதான் இருப்பேன். ஹலோ மேனகா சொல்லு, உனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு? ஆமல, அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு ஆத்து போலங்க. சரிம்மா, நான் என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். வராதுல திரும்பி, அப்படியே எங்கேயாவது போங்க. ஏம்மா என்னம்மா இப்படி பேசியா? பாவம் என் பொண்டாட்டி, கண்ணு முண்டி எல்லாம் வீங்கி போய் கிடைக்கா. இங்க அம்மாக்காரி குறுக்கு உடஞ்சு போய் கிடைக்கேன், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோணல? பொண்டாட்டி கண்ணு வீங்கி போய் கிடைக்கான்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு துடியா துடிச்சிட்டு இருக்க. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான்ல. இவன்கிட்ட என்ன பேச்சு? எட்டி, வீட்டை விட்டு வெளில போட்டி. ஏம்மா என் செல்லத்தை பார்த்து அப்படி சொல்லாதம்மா. நீயும் உன் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. அப்புறம் நல்ல மருமவா நல்ல மாமியார்னு பட்டம் எடுக்கணும்னு எவ்வளவு சபதம் எல்லாம் எடுத்தீங்க. சபதமாவது சாக்கடையாவது உன் பொண்டாட்டி அவ அம்மா விட்டு போ சொல்ல. நல்லா இருந்த என்ன இப்படி குறுக்க உடைச்சு போய் வச்சுட்டால. ஏம்மா என் பொண்டாட்டி வேணும்னு ஒன்னும் அப்படி பண்ணலம்மா, எல்லாம் ஆக்சிடென்ட் தானே. சும்மா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா உன் பொண்டாட்டி கூட அவ அம்மா விட்டே